கடலையே யாசித்த பறவை ஒன்று, கடலும் வத்தி போக கண்ணீர் கரையில் நின்று, அந்த ஒவ்வொரு லிரிக்ஸுமே வந்து லைக் சடன்லி வந்து அன்றைக்கி அவங்க மேனேஜர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபைல் வருது, இந்த மாதிரி யுவன் வாக்ஸ்ன்னு போட்டு. ஒரு லிரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ ஒரு மியூசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ பார்த்தா எனக்கு வந்து நிறைய ஒன்றும் பண்ணலாமே அப்படின்னு தான் இருக்கு. பட் ஆனால் வாட்ஸ் யுவர் வியூ ஆன் ஹுக் லைன்ஸ்? என்னடா இது? ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை ஸ்டேபிளாக ஒருத்தங்க இருந்தாலோ நம்ம அந்த இடத்துக்கு வரதுங்கிறது என்ன சொல்கிறது, மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சு வரலாம். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் வேறு, ஃபேமிலியில் டோட்டலாக யாரும் மியூசிக் இன்டூ இல்லைங்கும்போது அது எவ்வளோ பெரிய ட்ராவலாக இருந்தது உங்களுக்கு? அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஆக்சுவலாக. ஏன்னா நான் 2016 ஆஃப்டர் காலேஜ் பாஸ்ட் அவுட் ஆகும்போது எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன். என்கிட்ட இருந்த பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் யுவன் சாரோட ஸ்டூடியோ வாசலில் போய் நின்றுட்டேன். ஓகே. ஐ ஹேட் ஒன் ஆல்பம், ஒரு இபி மாதிரி வச்சுருந்தேன். இந்த ஆல்பம் யார்கிட்டயாச்சும் காட்டணும் போது ஐ எம் வெரி ஹியூஜ் யுவன் ஃபேன். எனக்கு யுவன் சார் அவர் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே போய் அங்கேருந்து ஒரு 2 மாதம் அங்கேயே இருந்து எப்படியோ உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் சம்ஹவ் ஹீ ஆல்சோ அப்போவே வந்து அவங்க மேனேஜர்கிட்ட சாங்ஸ் கேட்டுட்டு இதில் ஒரு சாங் சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணுவோம், இது மியூசிக் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஐடியா இருந்துச்சு. தென் லேட்டர் இது ஒர்க் ஆகலை. அது லேட்டர் நான் வந்து திங்க் இண்டியில் சைன் பண்ணிட்டேன். அப்படியே அந்த ஜேர்னி அப்படியே போயிடுச்சு. பட் சொல்கிறேன், அந்த ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, இவங்களோட ஐடல் யார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட எப்படியோ உங்கள் பாட்டு போய் சேருது. அவர்கிட்ட நான் மீட் கூட பண்ணல, எதுவும் பண்ணல. பட் சம்ஹவ் ஐ கெட் அ ரெஸ்பான்ஸ். சாங் இஸ் குட், நீ கரெக்டாக பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணு, அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு வந்து அங்கங்கே நடந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட ஹோப்பே ஆக்சுவலாக. நான் ஷான் ரோல்டன் சாரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஹிஸ் இம்பேக்ட் ஃப்ரம் இளையராஜா, ஹிஸ் லைஃப் இம்பேக்ட் ஃப்ரம் இளையராஜா. உங்களோடதுல வந்து நீங்கள் பேசும்போது யுவன் சாரை நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவருடைய பாடல் எவ்வளவு தாக்கம் கொடுத்ததுன்னு சொல்லுவார். யுவன் சாரோட பாடல்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தையும் லைஃப் மாற்றங்களையும் கொடுத்துருக்கு? யுவன் சாரோட சாங்ஸ் எல்லாமே எனக்கு லைஃபோட கனெக்ட் ஆகும். இட்ஸ் மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு லவ்வே ரொம்ப பியூராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நாமுத்துக்குமார் அவரும் சேர்ந்து பண்ண எல்லா சாங்ஸும் சரி. அண்ட் ஆல்சோ எனக்கு என்னென்னா ஹவு வேர்சடைல் அ கம்போசர் கேன் பீன்ற மாதிரி எனக்கு அப்போவே தெரியும். அப்போவே எனக்கு அவர்கிட்ட இது ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து நாட் ஜஸ்ட் லவ் மூவிஸ் இல்லை, யூ சி பருத்திவீரன், யூ கேன் சி புதுப்பேட்டை, யூ கேன் சி பில்லா. உங்களுக்கு சவுண்ட் அந்த இதுவே மாறிடும், கம்ப்ளீட்டாக மாறிடும். அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் எமினம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பாப் கல்ச்சர் நிறையா ஃபாலோ பண்ணிருந்தேன். எமினம் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்கோ வாட் எவர் இட் இஸ், அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பாட்டில். தேர் வில் பி அ ஸ்டோரி. ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆல்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அந்த கான்செப்டை சுற்றி அவ்வளோ சாங்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் அவரோட மியூசிக்கில் என்னால் பார்க்க முடியும். ஸோ வந்து அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக. ஆனால் அதான் அப்போல்லாம் வந்து இப்போ எப்படி ஒரு படம் வந்துன்னா வேர்ட் ஆஃப் மவுத்து இதுவும் டிசைட் பண்ணுதோ, ஒரு சின்ன படம்னு ஒன்று வந்து அதில் யுவன் சார் மியூசிக் இருந்துன்னா அந்த பாடல் தான் அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். அது மேஜிக் தானே. எனக்கு ஓஷலா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நிறையா அண்ட் ஆல்சோ தேடி தேடி நம்ம போய் ஒன்று கேட்போம்ல, அந்த டைமில் சொல்கிறேன். வி ஜஸ்ட் சர்ச் ஃபார் இட் அட் வில். அது வந்து எப்படி நம்ம ஒரு இதோ பொக்கிஷ மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மேஜிக்லாம் எனக்கு அப்போ நடந்துச்சு. ஸோ அதுதான். ஆனால் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டும் பாடல்லையுமே வந்து விஷ்ணுடவன் சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு பாண்டிங்லாம் பார்க்க முடியும். உங்களோட பாடல்களுக்கு அவர் எழுதுறதா இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு இது படங்கள்லேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா கிடையாது. விஷ்ணு வந்து என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட். ஸ்கூல் படிக்கும்போது. ஆமாம், நான் வந்து 7th to 12th வந்து கோயம்புத்தூரில் படித்தேன். கோயம்புத்தூரில் வந்து லிஸ்யூவில் படித்தேன். ஆமாம், அங்கே வந்து விஷ்ணுவும் வந்து பக்கத்து கிளாஸில் இருந்தான். அப்புறம் 12th ஒரே கிளாஸ் வந்துட்டோம். அந்த மாதிரி அப்போ வந்து விஷ்ணுவங்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது. ஐ நோ இவன் வந்து அப்போவே வந்து கிளாஸில் நடிச்சு காமிப்பான், என்னென்னமோ பண்ணுவான். நான் வந்து ஃபுல்லாக கல்ச்சரல்ஸில் அப்படி சுற்றிட்டுருப்பேன். எல்லாம் எப்படின்னா அப்போ முடிஞ்சு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபேஸ் வந்துச்சு. எல்லாரும் கோயம்புத்தூரில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சென்னையில் வந்து எஸ்ஆர்எம்மில் நேனோ டெக்னாலஜி படிச்சுட்டு இருந்தேன். எப்போல்லாம் கேப்பு கிடைக்குதோ கோயம்புத்தூர் போய் இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட கால் பண்ணி சொன்னான்,
மச்சான் லொகேஷன் யாரோ ஒரு டைரக்டரா, அவர்கிட்ட நான் ஏடியா போய் சேரலான் இருக்கேன்டான்னா. ஓகே. அப்பதான் நான் அடிச்சு பார்க்குறேன், ஓ மாநகரம், ஓ சூப்பர் இந்த படம்னு. அப்படி வந்தது தான். அவன் அவங்க கூட ஏடியா சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ளெண்டரில் எல்லா இதையும் தூக்கி போட்டு மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்தான். ஓகே. அப்போ சென்னையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு வந்து எங்கள் அப்பா அங்கே இது பண்ணிடுறது. ஒரு வீடு நாங்கள் அப்போ தான் பாதி கட்டிகிட்டு இருந்தோம். அங்கே போய் எல்லோரும் தங்கிட்டோம். ஓகே. அங்கே போய் ஒரு 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 5-6 பேர் எல்லாருமே ஃபெலோ மியூசிஷியன்ஸ். ஒரு வருஷம் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன இந்த ஊரில் போய் என்ன பண்ணுறதுன்றது அவங்களுக்கும் ஒரு இது. அவங்களும் போய் ஏடியா அங்கே ஒர்க் பண்ணிருப்பானுங்க. நானும் அங்கே போய் சவுண்ட் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ஜேர்னி அது. ஆமாம். ஸோ அப்போ தான் அவனுமே வந்து சீன்ஸ் ஆப்வியஸ்லி நாங்கள் மியூசிக் பண்ணிருக்கேன், பாட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து அவன் கதை யோசிக்கிறான், இது பண்ணுற போது அவன் ஸ்டார்டட் ரைட்டிங். அந்த டேலண்ட் அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே முன்னாடிலேருந்தே இருக்குது. பட் ஆனால் அவனுக்கும் அது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே எனக்கும் அது ஜாலியாக இருந்துச்சு. இப்போ டியூன் போடுறோம், ஒருத்தன் நல்லா லிரிக் எழுதுறான். ஸோ அப்படி நிறையா சாங்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஆஷிக்கும், அந்த ரூமில் ஆஷிக்கும் இருந்தான். ஆஷிக்கு இன்னொரு லிரிசிஸ்ட் இருக்காங்க. நம்ம ஜென்ரலாகவே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஜோன்லேயே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே அமையிறதுங்கிறது ரொம்ப இது. எப்போ அவருக்குள்ளே இந்த லிரிக் ரைட்டிங் திறமை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்க, இல்லை அவர் எப்போ உங்கள்கிட்ட அதை வந்து வெளிப்படுத்தினார்? ஃபன்னியாக சொல்லணுன்னா, அது ஒரு தடவை வந்து அவன் உண்மையிலேயே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரு பாட்டு கேட்டான். அவ்வளோதான் அது. நான் ஒரு பாட்டு பண்ணேன். அதுக்கு வந்து எழுதி எடுத்துகிட்டு போய் பண்ணி இப்போ அவங்க கூட தான் இருக்கான். பல வருஷமாக சொல்கிறேன். இஸ் லவ் ஆல்சோ காட் சக்சீட். ஸோ அப்படி தான் அவன் ஸ்டார்ட் பண்ணான். ஆமாம். ஸோ இந்த ஜோனில் தான் ஸ்டார்ட் ஆகி தான் பர்சனலாக. அப்போ என்னங்க நமக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ வந்து கல்யாணத்துக்கு பாட்டு போடுவேன், ரிசப்ஷனுக்கு பாட்டு போடுவேன், காது குத்திக்கு கூட பாட்டு போடுவேன். ஸோ சர்வைவலுக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம்ல அப்போ அந்த டைமில். வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் இன் அவே வில் டூ. அப்போ அதுக்கும் கூட அவன் எழுதியிருக்கான். அம்மா அப்படியா? ஏங்க நாங்கள் லிட்ரலாக வந்து அந்த தரமட்டத்தில் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இது பண்ணோம். ஸோ வந்து ஆனால் அது வந்து எக்ஸைட்டிங், ஜாலியாக ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருந்தோம். போகாதே இஸ் லைக் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ எப்போவுமே. எனக்கு வந்து அதான் சொல்லலாம், அதுவும் யுவன் சார் வாய்ஸ் வந்து ஆடட் மோர் கிறிஸ்ப் டு இட். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஜென்ரலாகவே இப்போ வரைக்குமே இந்த பாடல்கள் வரும்போது எனக்கு மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ஒரு விஷயம் இருக்கும், போகாதையில் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ லிரிக் அண்ட் மியூசிக் பேலன்ஸ் இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் எப்போவுமே பார்ப்பீங்க? லிரிக்ஸ் வந்து இட்ஸ் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகும். எல்லாத்துலேயுமே ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் த லிரிக்ஸ். ஏன்னா அதில் வந்து உங்களால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், ஒரு குட்டி கதை சொல்ல முடியும். அந்த லிரிக் ஒருத்தவங்களுக்கு ஹிட்டாச்சுன்னா மேபி அவங்க லைஃப்லேயே அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ வந்து அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ வந்து நான் கேட்ட பாடல்களாக இருக்கட்டும், நான் ரசித்த மியூசிக்கில் வந்து அது இருந்துச்சு. ஸோ நான் பண்ணும்போது அது கண்டிப்பாக அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு இதாகும். சம்டைம்ஸ் எனக்கு ஒரு மாதிரி க்ரியேட்டிவ் பிளாக்கோ சம்திங் எதுவுமே எனக்கு தோணலைன்னா ஐ ஜஸ்ட் கெட் த லிரிக்ஸ். அவங்க லிரிசிஸ்ட்டு கிட்ட, விஷ்ணு கிட்ட இப்போ அவன் வந்து அதான் போகாதே பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது கம்போஸ் பண்ணல ஆக்சுவலாக. சடன்லி வந்து ஏதாச்சும் பாட்டு பண்ணலாமா அப்படின்னா, சரிடா எனக்கு நம்ம ஏதாச்சும் லவ் பாட்டு ஏதாச்சும் நல்லா டீப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே கொஞ்சம் நேரம் போனால் இந்த மனித பிறவி பெண் நண்பினில் அடங்கிடும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஜென்ரலாக அவன் ஆமாம் எழுதி கொடுத்தான். நீங்கள் அதை படித்தாங்களே உங்களுக்கு தெரியுதுல்ல, இட் ஹாஸ் ஸோ மெனி மீனிங். நீங்கள் அந்த பாட்டை எவ்வளோ தூரத்துக்கு வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து அந்த பவர் அதுக்கு இருக்குன்னும் போது நைட்டோட நைட்டாக அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அந்த பாட்டு நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். டியூன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த டியூனையும் அதுக்குள்ளே வச்சுட்டு நான் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வந்தான். ஸோ அவ்வளோ அதுவே அவ்வளோ கதை சொல்லும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து ஐ சர்ச் ஃபார் ஸ்டோரிஸு இந்த மாதிரி தான். அதில் என்ன சொல்ல முடியுன்றது நான் பார்ப்பேன். அதை சுற்றி ஒரு அழகான ஒரு பாட்டு பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் போகாதே மேல் ஸோ மச் இம்பேக்ட் இன் மை லைஃப். எனக்கு வந்து அதில் வர லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கடலையே யாசித்த பறவை ஒன்று, கடலும் வத்தி போக கண்ணீர் கரையில் நின்று, அந்த ஒவ்வொரு லிரிக்ஸுமே வந்து லைக் பக்காவாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் வித் யுவன் சார், இமேஜின் நம்ம வந்து ஒருத்தரை என்ன சொல்கிறது, ஒரு மென்டாராக நம்மளே நினச்சி அவரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்து அவர் நம்ம படத்துக்கு பாடல் பாடும்போது எப்படி இருந்தது? சரியெல்லாம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து ட்ரை பண்ணிருக்கோம். சார் வந்து துபாயில் இருந்தார் அந்த டைமில். எனக்கு பெருசாக ஹோப்லாம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப சின்ன படம், நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். தலைவர் நமக்கு அது கண்டிப்பாக அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஆமாம், எப்படி பார்த்தாலும் அது நடக்காதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சடன்லி வந்து அன்றைக்கி என் பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்டேருந்து ஒரு அவங்க மேனேஜர் கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபைல் வருது. இந்த மாதிரி யுவன் வாக்ஸ்ன்னு போட்டு
எனக்கு அது வந்து லிட்ரலாக சரியலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு 360 மாதிரி இருந்துச்சு. ஆமாம். ஏன்னா நம்ம எப்போவோ நம்ம போய் அங்கே ஸ்டூடியோ எனக்கு எல்லாம் ரீவைண்டில் ஓடுது. ஆமாம், நான் ஓப்பன் கூட பண்ணல, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், என்னடா உண்மையிலேயேவான்னு. ஆமாம். ஸோ தென் வந்து அது கேட்கும்போது அவ்வளோ சோல் இருந்துச்சு அந்த பாட்டில். நான் வந்து என்னோட வேர்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப விரக்தியில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கத்தி பாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு மாதிரி அதை ஒரு லவ் ஃபெயிலியர் உச்சத்துக்கு போய் ஒருத்தவங்க பாடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் பாடினது அப்படி இல்லை. அவர் பாடினது எப்படி இருந்துச்சுன்னா, உட்கார வச்சு இப்படி ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த அப்போ தான் அதோட மெச்சூரிட்டி என்னன்னு புரிஞ்சிச்சு. ஹவு ஈ அண்டர்ஸ்டாண்ட் த சாங் அண்ட் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அது வந்து என் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே அது. கண்டிப்பாக அந்த பாடலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடல் தான். ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தா, நம்ம வர எரால இருந்தபோது தெர் யூஸ் டு பி 6.5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் சாங்ஸ். குன் ஃபயா குன் இஸ் லைக் 6.5 மினிட்ஸ் அரவுண்ட். அதே மாதிரி வந்து ஒரு நாளிலுமே வந்து டியூரேஷனாக ஜாஸ்தி. பட் எதனால் இப்போ அந்த டியூரேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாடல் வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கணும், அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல, அது அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் அதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோதான் நமக்கான அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வென் யூ ஸ்டார்டட் நோ இந்த ரீல்ஸு இதுக்குள்ளே போயிட்டோன்னா யுவர் மைண்ட் செட் இட் செல்ஃப் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குமே நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வந்து வர ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அது வந்து அதுதான் மக்களுக்கு வந்து இப்போ மேசிவ் க்ரௌடில் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு லிரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ ஒரு மியூசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ பார்த்தா எனக்கு வந்து நிறைய ஒன்றும் பண்ணலாமே அப்படின்னு தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு பைசன் ஆல்பமில் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ தீக்கொளுத்தியில் இட்ஸ் லைக் மோர் 6 மினிட்ஸ் சாங் இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து அதையும் ரசிக்கிறாங்கல்ல, அவ்வளோ இது ரசிக்கிறாங்கல்ல. அதான் சொல்கிறேன், இஃப் யூ ஏபிள் டு டெல் அ ஸ்டோரி, அது வந்து உங்களால் கடத்த முடியுது, அது வந்து அது டியூரேஷன் அது வந்து மேட்ரு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் when it comes to entertainment உங்களுக்கு வந்து ஒரு 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 அதுக்குள்ளே போகணும்னு நினச்சா ஐ திங்க் இந்த டியூரேஷன் இதெல்லாம் வச்சு பேக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஈஸியாக என்கேஜ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வாட்ஸ் யுவர் வியூ ஆன் ஹுக் லைன்ஸ்? ஐ திங்க் அது எல்லாமே ஒரு ஃபேஸ் தாங்க நினைக்கிறேன். ஆமாம், எவ்ரி திங் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக இது இருக்குது. நம்ம வந்து அந்த ஹுக்கு அந்த ஒரு 15 செகண்ட் 20 செகண்டுக்கு வந்து யூ ஹாவ் டு என்கேஜ் பீப்புள். அது வந்து எத்தனை பேர் என்கேஜ் ஆகுறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த பாட்டு போய் சேருது. ஈஸியாக சேர்கிறதுக்கு அது ஒரு மீடியமாக இருக்குது. மேபி இது மாறலாம் நாளைக்கு. ஸோ வந்து அது ஒரு ஃபேஸுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அதுக்காக தான் பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணோன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து இன்னும் தெளிவாக கிராக் பண்ணணும் எல்லாருமே. இப்போ நானுமே அதை இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பாட்டு பண்ணுறோன்னா என்ன பண்ணால் வந்து எல்லோரும் ஈஸியாக ஃபஸ்ட் என்கேஜ் ஆவாங்க, அது ஒரு ஃபேக்டராக இருக்குது இப்போ. ஸோ வந்து அது ஓகே தான், அது ஒரு ஃபேஸ் தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பண்ணணும். அதுதான் மேபி ஒவ்வொரு டைம்லையும் மாறிட்டே வந்த மாதிரி இட் வில் சேஞ்சுங்கிறதும். ஆமாம், அது எல்லாமே ஒரு ஃபேஸ் தான் நினைக்கிறேங்க. நான் இது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டை கேட்கணும்னு நினச்சிருக்கேன், ஒரு சிலர்கிட்ட கேட்கவும் செஞ்சுருக்கேன். சைலன்ஸ் பிஃபோர் த மியூசிக், அது வந்து எப்போவுமே ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ டாடாவில் வந்து அந்த பையன் உள்ளே போகும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகாது. அவங்க அந்த லிஃப்ட்டில் அழுவாங்க, அங்கெல்லாம் இருக்காது. கரெக்டாக கவின் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட்ஸ் த மேஜிக் இன் த சைலன்ஸ்? இத்தனை வருஷமாக பிரிஞ்ச 2 பேர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த மொமெண்ட்டில் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த அமைதி தான் அங்கே அழகுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க மனசு விட்டு அங்கே பேசுகிறாங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறாங்க. அதுலேயே அவ்வளோ 1000 அர்த்தம் இருக்குது, அதுலேயே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அவங்களுக்கு. அதில் வந்து அதை விட வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அவங்க பேச நிறுத்தின உடனே தான் அங்கே மியூசிக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவ்வளோ அதுக்கு முன்னாடியும் பேசுவாங்க, ஆனால் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க மொத்தமாக மனசு விட்டு பேசுகிற மொமெண்ட் அது. ஸோ வந்து அந்த இடத்துல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சைலன்ஸ் நிறைய கன்வே பண்ணிவிடும், நிறைய இடத்துல கன்வே பண்ணும். நீ மியூசிக்கால் கன்வே பண்ண முடியாததை கரெக்டான சைலன்ஸில் கன்வே பண்ண முடியும். ஸோ அது நிறைய ராஜா சார் படம் பார்த்துருக்கேன் நானும். அங்கேருந்தே வந்த ஒரு. ஆமாம், ஆப்வியஸ்லி, கண்டிப்பாக. ஏன்னா அது நிறைய நாயகன் போய் பாருங்கண்ணா, எப்படி எங்கெங்கெல்லாம் தலைவன் வந்து மியூசிக் வந்து எங்கே ஆரம்பிக்க, அது ஒரு புக், டெக்ஸ்ட் புக் மாதிரி அது.
கரெக்ட். ஆமா நீங்க சொல்லும்போதே யோசிக்கிறேன். அந்த அந்த டயலாக் அந்த இடத்துல நல்லா ஷார்ப்பா அடிச்சதுக்கு அப்புறமா 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த அங்க கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்ல அப்படியே மியூசிக் ஸ்டார்ட் ஆமா. ஆகும். அதுதான் அது. ஆமா. அங்கருந்து கத்துக்கிட்டது தான். ஸோ அவங்க அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து அப்படியே வர விஷயங்கள் தான். அடுத்து ஓஹோ எந்தன் பேபி இந்த வருஷம் லைக் யூ ஹேட் அ ஓஹோ எந்தன் பேபி அண்ட் கிஸ். ஓஹோ எந்தன் பேபி பத்தி பேசும்போது எனக்கு அந்த ஹோல் ஆல்பமே ரொம்ப பிடிச்சது. இப்போ வரைக்கும் ஆக்சுவலி ஐ யூஸ் டு ஹியர் இட். அதில் மெயினாக எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு 1 1/2 நிமிஷம் தான் அந்த பாட்டு வரும். ஒரு பட்டாம்பூச்சின்னு ஸ்டார்ட் ஆகும். அதில் வர உள்ளுக்குள்ள அந்த படத்தோட ஐடியாலஜி அந்த படத்தில் அந்த பர்ட்டிகுலர் சீக்வென்ஸோட ஐடியாலஜியும் அந்த பாட்டு ஒரு 1 1/2 நிமிஷத்தில் வெறும் மாண்டேஜ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அது என்ன பற்றின கருத்துங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓஹோ எந்தன் பேபியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் இருக்குது உங்களுக்கு? ஓவந்தன் பேபி வந்து ஓவந்தன் பேபியும் சரி, கிஸ்ஸும் சரி 2மே வந்து வேற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா பிளட்டி பேக்கர் முடிஞ்சு 1 வாரம் கூட இல்லைங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த 2 படமும் வருது. அதுவும் அட் அ டைமில் வருது. 2 படமும் வந்து ஓகே. ஆல்ரெடி ஷாட் 80% இஸ் டன். மியூசிக் மட்டும் இல்லை. சாங்ஸுமே சரி மாண்டேஜஸாக வேற ஒரு சாங் போட்டு ஆல்ரெடி இருக்கிற சாங் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓடிடலாமா இருந்தேன். என்னடா இது ஓகே. என்னடா இது இதுக்கு நம்ம எப்படி வந்து அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ வெரி ஷார்ப் டெட்லைன் வேறு இருக்குது. ரொம்ப கம்மி டைமில் தான் படத்தை முடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்துச்சு. லிட்டரலாக அங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகணுங்க, அவ்வளோதான். அங்கே வந்து அது வந்து ஃபன்னியாக தான் உங்களால் பார்க்க முடியும். இல்லைனா அது வந்து தப்பாக ஆகிடும். அது ஆமாம், அதை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை ஃபன்னியாக உங்களால் காமிக்க முடியுதோ நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கடந்து போயிடுவீங்க அதை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணால் இது நல்ல பாட்டு அந்த சீனுக்கு மேட்ச் ஆகுது, என்ன பண்ணால் இங்கே சிரிப்பு வரும்னு யோசிக்கும் போது இதை மாத்திரம்னே சிரிப்பு வந்துருச்சு, அவ்வளோதான். அது லைட் ஒரு சின்ன வாய்ஸ் சேஞ்ச் தான். ஆக்சுவலி அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டு வந்து ட்ரெய்லரில் கேட்டேன். எனக்கு அந்த ட்ரெய்லர்லேயே அந்த பாட்டு ரொம்ப ஒர்க் ஆச்சு. நான் படம் போய் பார்க்கும்போது இந்த பாட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறேன். கரெக்டாக அந்த ஒரு 1 1/2 நிமிஷம் வருது. அங்கே ஒரு ஸ்லைட் வாய்ஸ் சேஞ்ச் தான். அதோட டோட்டல் சீனோட டோனுமே மாறிடுச்சு. நான் வந்துட்டு என்னடா இது எடுக்கிற மாதிரி. அது அப்படிதான். அப்போ தான் எனக்கே அது ஒர்க் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. பாட்டு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த பாட்டு வந்து இது கடந்து போயிடுவாங்களே, அப்படியே போவோம் அப்படி போயிடுவாங்களே, அதுக்கு மேலே என்ன இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது பண்ண உடனே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த வாய்ஸ் சேஞ்ச் எல்லாமே கரெக்டா ரியலா சொன்னல அதை கன்வே பண்ணிடுச்சு. அது ஆமா, என்ன தேவையோ அதை வந்து அங்க கன்வே பண்ணிருச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட ஜேர்னியாவும் மியூசிக் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்னு நிறைய விஷயம் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கிரேட் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட். அம்மா சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்ஸ்.